நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எட்டு நாள் என சொல்லி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் 270 நாட்களை கடந்தும் விண்வெளியில் இருந்து திரும்ப அழைத்து வரப்படவில்லை. விடை தெரியாத புதிராக தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் இவ்வளோ நாள் அங்கே இருக்கிறதால எது கஷ்டமான விஷயம் என தன்னோட அனுபவங்களை நாசா நேரலையில பகிர்ந்திருக்காரு. அவர் அங்க சிக்கி இருக்கிறதால சந்திக்கும் மிகப்பெரிய சவாலா எதை சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த செய்தியில பார்க்கலாம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பேசும்போது, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தொடர்ந்து மிதக்கிறதோ மிஷனுக்குள் நீண்ட காலம் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பதோ எனக்கு அவ்வளோ கஷ்டமா இல்லை. இருப்பதிலே கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் எப்போ வரப்போறேன் என்பதை என் குடும்பம் தெரிஞ்சுக்காம கஷ்டப்படுறது தான். எப்போ அவங்கள பார்க்க போறோம் என நான் தெரியாம இருக்கிறது வலிக்குது என உருக்கமாக கூறியிருக்கிறார். என் குடும்பத்தை மிஸ் செய்றேன், என்னோட 2 குழந்தைகளோட பாதத்தை கையில பச்சை குத்தி கொண்டிருக்கேன் என சொன்ன சுனிதா வில்லியம்ஸ் தன்னோட லாப்ரேட்டரிவேர் நாய்களோட பாத குழம்புகளை பச்சை குத்தி இருக்கிறத சுட்டி காட்டினார். கவலைப்படாதீங்க, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன் என அவற்றுக்கு நேரலையில் ஆறுதலும் கூறினார். சுனிதா வில்லியம்ஸுக்கு குழந்தைகள் பிறக்காதால சில நாய்க்குட்டிகளை அவர் குழந்தையா பாவிச்சு வளர்த்துட்டு வர்றாங்க. என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போக பிளான் எதுவும் பண்ணாதீங்க, நானும் வந்துடுறேன், அப்புறமா சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணலாம் என தன்னோட குடும்பத்துக்கிட்ட வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க சுனிதா. இருந்த போதும் விண்வெளியில ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டமைக்கப்படும் போது தான் உடன் இருந்ததாகவும், தற்போது இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அது அறிவியல் ரீதியா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நேர்ல பார்த்து கத்துக்கிறது பிரமிப்பா இருப்பதாகவும் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. மக்களோட வரிப்பணம் வீணடிக்கப்படாம இருக்க விண்வெளியில பல லைன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை பண்ணிட்டு வர்றது மகிழ்ச்சி அளிக்கிறதா சொல்லியிருக்காரு சுனிதா வில்லியம்ஸ். முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தான் தங்களை அம்போன்னு கைவிட்டுட்டதா தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு எல்லா தலைவர்களும் நல்ல தலைவர்கள் தான், அதை அரசியலா பார்க்க விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அதிபர் சொன்ன மாதிரி எலான் மஸ்குடைய விண்கலம் வந்து தங்களை மீட்டுட்டு போகும்னு நம்பிக்கையோட காத்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் ஓரிரு தினங்கள்ல அடுத்த குழு வந்துடும். அவங்க கிட்ட தன்னோட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு 9 மாதங்களுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்ப வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். அதோட அடுத்து வர்றவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தன்னோட சீக்ரெட் பொருள் ஒன்ன ஒளிச்சு வச்சுட்டு வர்றதாவும், அது என்ன எங்க வைக்க போறேன்னு சொல்ல மாட்டேனோ இந்திய செய்தியாளர் ஐஸ்வர்யாவின் கேள்விக்கும் சிரிச்சபடியே பதிலளிச்சிருக்காரு சுனிதா வில்லியம்ஸ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.